வணக்கம் மக்களே, வாழை மீன் கருவாடு ஃப்ரை பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கிற ரெசிபி தான் இது. வாழை மீன் எடுத்து அதோட சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கையால் எடுத்தாலே வந்துடுங்க. ஸோ வரலைன்னா கத்தி யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டோன்னா அதில் இருக்கிற மண், டஸ்ட்டு, தேவைக்கு அதிகமாக இருக்கிற உப்பு எல்லாமே சுடு தண்ணியில் ரிமூவ் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை தண்ணி விட்டு ஒரு 4-5 தண்ணி கழுவி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஏன் போட சொல்கிறேன்னா, மீனில் ஆல்ரெடி உப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதிகமாக போட்டு ரொம்ப உப்பு அதிகமாகி சாப்பிட முடியாதாகிடக்கூடாதுல்ல. அதான் கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் போட்டு அது நல்லா பெரட்டி மசாலா எல்லாம் மீனில் படுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வேக விட்டுட்டோன்னா நல்லா வெந்துடும். எண்ணெயும் மசாலாவும் மீனோட நல்லா அப்படியே மிங்கிளாகி அப்படியே மொறுமொறுன்னு வந்துடுங்க. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம கஞ்சிக்கு தாங்க அது சைடிஷ் பண்ணியிருக்கோம். பழைய இதில் தயிர் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டா என்னங்க, எந்த சாப்பாடாச்சும் இதுக்கு இணையாக நிற்க முடியுமா? வீக்லி ஒன்ஸ் தாராளமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லதில்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ஜாய் பண்ணுங்கள்.